ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் இட்லி தோசை கூட சூப்பராக பொருந்துகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சட்னி. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியோட சுட சுட இட்லியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு 4லேருந்து 5 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 பெரிய பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை நறுக்கி சேர்த்துக்கங்க. எந்த கலர் கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். தக்காளி லேசாக கரைய ஆரம்பித்ததும் அடுத்து இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே இன்னும் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் தான் நமக்கு சட்னி கசக்காமல் இருக்கும். அதனால் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சில சமயங்களில் தக்காளி உங்களுக்கு தண்ணி விடும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே திறந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அடுத்து சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சட்னியை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கங்க. மைய அரைக்காமல் பல்ஸ் மோடை பயன்படுத்தி ஒரு 2-3 சுற்று சுற்றுனா போதும். இந்தளவுக்கு கொரப்பாக அரைஞ்சி வந்துடும். இந்தளவுக்கு அரைஞ்சா போதும். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்த பருப்பு ரெண்டும் லேசாக செவந்து வரட்டும். அடுத்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சட்னியை கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்காமல் அப்படியே நல்லெண்ணெயை பச்சையாகவே சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டும் நாம் பயன்படுத்தலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைக்கும் போது ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி கூட இந்த சட்னியும் சேர்த்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.